என்னப்பா செய்யணும்? உடல் புறம் ஒரே பொண்ணுங்களாம் இருக்குது, 20 வருஷம் இருக்குது. கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும், பொண்ணு கிடைக்கல. காலில் இருக்கா அந்த பொண்ணு? காலிலேருந்து உடம்பு. கால் வந்துட்டு அதான் ஒரு பக்கத்து கால் ரொம்ப பாதிக்கப்பட்டு. முருகா, முடியுமா முடியாதா? அவனுக்கு விருத்தி உண்டுமா கிடையாதா? உண்டு. அப்படியா? சரி, கரெக்ட். செந்தூர் முருகப்பெருமானின் கடலில் மூழ்கி சேவர் கொடியழகனை தரிசித்து அங்கு கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கி என்னை கொண்டு வந்து பார்க்க உன் மகனுடைய உடல் தேரும், இரண்டாம் தரத்து பொண்ணு உனக்கு மருமகளாக வருவாள். வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். ஆமாம், அதுதான் நடக்கும். போயிட்டு வா. ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றிவேல் முருகன் பேர் வச்சுக்கா. ஓடு வாப்பா, கடன்பட்டு கலங்கிய மகனே வா. பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சுருக்கீங்களா? பாஸ்போர்டு, வெளிநாட்டுக்கு பாஸ்போர்டு வச்சுருக்கீங்களா? நீ வச்சுருக்கியா? பாஸ்போர்ட் வச்சுருக்கியா நீ? ஒன்றா. என்னடா வேலை பார்க்குற? எந்த ஊரில் வேலை பார்த்தேன்? யார்கிட்ட கொடுத்து வச்சான்? யார்கிட்டயோ பணம் கொடுத்து வச்சியாடா? உன்னால் வந்துருச்சாடா? அது கெட்டிக்கார பையன்டா. சந்தோஷத்தில் கொடுத்துட்டியா? முட்டாப்பையில் துப்புக்கிட்ட மூதி கால் வந்துட்டு வா. இப்போ என்ன வேணும் உனக்கு? தொழில் அமைச்சு தரணும். உன்னை நல்லாக்கி தந்தா போதும்லாடா. இந்தா ஆவணி மாதத்துக்குள்ள ஒரு வியாபார ஸ்தாபனத்தை வச்சுக்கா. என் பேரை வச்சு நடத்து. அதுக்கு பணமும் கிடைக்கும், வரும்படியும் பெருகும். நல்லாயிருக்கும். முதல்ல தொழிலை பாருடா. ஆண்டிக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? கால் வந்துட்டு வா. அடுத்து பேசுவோம். போய்ட்டோம். குடும்பத்தோடு வந்த மக்கள் வாங்கப்பா. கணவன், மனைவி, அது நீ யாருடா? நீ தனிமை. அமைதி இல்லாத என் மனமே. தம்பி, உங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட் பத்திரங்கள்லாம் எங்கே இருக்குது? பக்கத்தில் வாங்க. என்ன தொழில் பார்க்குறீங்க? சிமெண்ட்டு. சிங்கப்பூரில் இருக்குது. பாஸ்போர்ட் அப்போ இல்லைன்னு சொன்னீங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கலான்னு கேட்டேன், இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் பதிலே பேசுகிறீங்க. இருக்கு. என்கிட்ட இருக்குன்னு சொல்லலையே. நீங்கள் சும்மா நின்னீங்களே. இப்படி தானே நின்னீங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. ஏய், என்ன நீ? சரி, வாங்கப்பா. மகிழ்ச்சியாக வந்து உட்காருங்க. க்ரீன் கார்டெல்லாம் வாங்கியாச்சா? சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? மூன்றரை மணிக்கு என்னைய தனியை பார்த்து வாங்கிட்டேன். இங்கே உன் கதைக்கு பதில் சொல்ல முடியாடா தம்பி. உண்மையா? வாங்க. ஏன் எதுக்குன்னு பிறகு பேசுவோம், விளக்கம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. வா. வெற்றிவேல் முருகனுக்கு. சிங்கப்பூரில் உள்ள போலீஸ் வேலைக்கு நான் அனுப்பிடுவானே, நல்லாயிருக்கும். கர்மசாமிக்கு உனக்கு புதுக்கோட்டையா? பொய் சொல்லுற மாதிரி தெரியுது. எந்த ஊர்? உள்ள சொல்லு. புதுக்கோட்டை மாவட்டம். நான் கூப்பிட்ட கணக்கு உன் கணக்குள்ளே வரல. இல்லை, பட்டுக்கோட்டை. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. கணக்கு புரியாமே. அம்மா, நீ யாரு? அது யாரு? உன் வீட்டுக்காரர் எங்க? கல்யாணம் ஆகலை. வாங்க. அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, உங்கள் பேர் என்னையா? உன் பேர் என்னம்மா? நல்லா உட்காருங்க, ஆனந்தமாக உட்காருங்க. நான் ஒரு பாட்டை இப்போ பாடிட்டேன்.
ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்லி கற்பனை பண்ணி ஒரு தேர்வான முடிவை எடுத்து அதில் தோற்று போயிட்டோம். நம்ம அன்னைக்கு நினச்சது தோத்தாச்சு. இனி அடுத்து நடக்க போகிற வாழ்க்கை தான் நமக்கு நிலையான வாழ்க்கை. அதை பெறக்கூடிய நல்ல நேரம் வைகாசி விசாகத்துக்கு பிறகு தோன்றியாச்சு. அதில் தொழிலும் அமையும், இல்லற வாழ்வும் பெருகும். வேறு என்ன வேணும்? பொருளாதார வசதி ஒன்றும் இல்லை, நகை இல்லை, ஒன்றும் இல்லை. திடீர்னு இங்கே வந்துட்டு போனேன், பொண்ணுக்கு நிச்சயமாயிடுச்சு. அந்த பணமும் தருவேன், நகையும் தருவேன், கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி வைப்பேன். வா, எப்படி வருதுன்னு மாயமாக உனக்கு தெரியும். வெற்றி உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு, கர்மசாமிக்கு நடத்திக்காங்க. வாப்பா பட்டுக்கொட்டை. உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யமாக இருப்ப. போயிட்டு வா. கொஞ்சம் மனசு தான் சஞ்சலப்பட்டுக்கிட்டே. பாப்பா சாப்பிடாம பேர வேண்டாம், பாக்கி உள்ளது பிறகு பேசுவோம். எஸ், இந்து மகா சமுத்திரத்தையே தாண்டிடுவேன். என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கு வேண்டியவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பமும் பிரிவும் பிரச்சனையும் நடக்கும். கொடுத்த பணத்தை வாங்கி தரேன், ஒரு இடத்த விற்கிறதுக்கு ஏற்பாடு நடக்கும். அது மூலமாக அந்த பணம் கிடைக்கும். என்ன, இலங்கை மாநகரை தாண்டி வரும் அந்த பணம். ஜெயிச்சு கொடுவோம், வெற்றி உண்டு. கர்மசாமி, 7 ஆண்டு காலங்களாக நீ உழைத்த முதலெல்லாம் நஷ்டமாகி மனவேதனைக்குரிய கடன்களும் துயரங்களும் இப்போ அடைஞ்சு வந்திருக்கிற. துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் மனக்குறையும், பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பமான கேள்விக்குறியும் உன் உள்ளத்தில் இருந்து வாட்டுது. உண்மையா இல்லையாப்பா? கால் அனுப்புவா. எல்லா பக்தர்களும் அதனால் இந்த நிலைகளை மாற்றி உனக்கு செல்வாக்கா வாழ வச்சா போதும்லா. வேற என்னப்பா வேணும்? பையன் வந்து தனியாக அவனை நான் சேர்த்து வாழ வச்சு தரேன், அவன் மனசை மாற்றி தரேன். அவனுக்கு தான் கஷ்டம் தான். தீர்த்து தந்துட்டேன். போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக திருச்சி எல்லையிலேருந்து கேட்டு வந்தவங்க, வாடா உனக்கு தான் கல்யாணம் முடிக்கணுமா? அப்படியா? கால் வந்துட்டு வா. ஒரு 15 கரெக்டாக 20 வரை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டில் நாய் வளர்க்குறீங்களாப்பா? ஏன்டா அந்த நாய்? எத்தனை நாய் வளர்க்குறீ? 2 2 சதம் மட்டும் கிடக்க, வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்க. தான் பார்த்தேன். கால் வந்துட்டு வா. வா தம்பி, உனக்கு ஒரு உத்தியோகம் ஃபாரினில் வேணுமா இந்தியாவில் வேணுமாடா? இந்தியாவில் உனக்கு ஒரு பிஸ்னஸ் தான் நடத்த முடியும், அதை நடத்தி தரேன். ஃபாரின் சம்பந்தமான தொடர்புடைய பணி செய்கின்ற ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உனக்கு மனைவியாக வருவாள். சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். கரெக்டாக 6 மாத காலத்தில் கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வெற்றியாக்கி தரேன்டா. நல்லா இருக்கு. இந்தா செல்வாக்காரு. வாழ்க மகனே. கர்மசாமி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். என்னப்பா பிள்ளை? அண்ணே கல்யாணம் முடிச்சானா? பையன் முடிச்சிட்டான். பொண்டாட்டி எங்கே இருக்காடா? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். மகனே, உன் மனைவியை மனம் திருத்தி கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா? அங்கே தெளிந்தா நான் விபூதி எப்படி பூசுவேன்? இன்னும் நெருங்கணும். அவனுடைய மனதை போய் பார்த்தேன். இவனுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் அப்பா அம்மாட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கான். அதனால் இவனுடைய நம்ம சேர்ந்து வாழ்றது செட் ஆகாதுன்னு நினச்சி அவள் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆசையை மனத்தில் வச்சு உன்னை இப்போ புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதில் அவங்க வீட்டில் உள்ளவங்களுடைய மனசும் அதில் இடம் கொடுத்துருக்கு. ஆனாலும் உன் மனைவியை கொண்டு வந்து சேர்த்து இன்பமாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேறு என்ன வேணும்? மனநிலை சரியில்லாத பொண்ணா இருக்கு சாமி. கால் வந்துட்டு வா.
யாருடைய பொண்ணுப்பா? வாடா தம்பி. முதல்லையே ஆராய்ந்து பார்க்காம செய்த வினைதான் அது. ஆனாலும் சட்டத்துக்கு பயந்து இப்போ வேணும்னு சொல்லுத. எதுக்கு பயந்து? சட்டத்துக்கு பயந்து. அவன் மனம் திருந்துமான்னு கேட்டேன். 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. 90 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள். இடையிலும் என்னையை பார்க்கலாம். தெளிவு கொடுக்குறேன். நல்லா இருப்பாங்களே, வாங்க பக்கத்தில். கர்மசாமிக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. மனப்பதட்டம். அவன் நல்லாயிட்டாங்கன்னா உங்கள் பதட்டம்லாம் தீர்ந்து போயிடும். போய்ட்டு வாங்க. அவனை நல்லாக்கிடுவோம், உங்களையும் சரியாக்கிடுவேன். சரியான. அடுத்து பேசுவான். அக்கா அடுத்து பேசுவாங்க. கர்மசாமி, என்னுடைய சொத்து ஒன்று என் கையை விட்டு போகிறத மாதிரி மன வருத்தம் இருக்குய்யா. அதுக்கு ஒரு தெளிவான விடை கொடுக்கணும்னு யாரோ கேட்டு வராங்க. யாருப்பா? என்ன சொத்து? என்ன சொத்து? வாமா வாமா, யாரோ வராங்களே. பெரம்பூரை நான் கூப்பிடல, நான் திருச்சியை தான் கூப்பிட்டுருக்கேக்கா. சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யாரு? என்னப்பா சொத்து? கால் வந்துட்டு வா. ஆமாம், பெரம்பூரெல்லாம் பிறவு கூப்பிடுவோம். என்ன அடுத்து? ஓசூர். இவங்கெல்லாம் போய் உட்கார சொல்லியிருப்பா. உன்னுடைய பூர்வீக சொத்தை பார்த்தேன். அந்த பூர்வீக சொத்தில் ஒரு அம்மன் தெய்வம் குடியிருக்கு. 3 பேர்கள் அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர்கள். 3 பேர்கள் தான் சுய உரிமை கொண்டவர்கள். அதில் ஒரு நபர் நீ. அதில் உன்னுடைய பங்கை வில்லங்கல்லாமல் நான் வாங்கி தந்துருந்தேன். அதுக்கு சட்டப்படி பேரன்லி டாக்குமெண்ட்டை வந்து தேடி எடுக்கணும். வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேறு என்ன வேணும்? அவன் மனத்தை மாற்றி தெளிவாக்கி தரேன், வாங்கி தரேன். இந்தா அடுத்து பேசும். ஓசூர், என் சொத்துக்களோட வில்லங்கமும் தீரணும், என் பையனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். யாரு? உன் சொத்துக்கு கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் போட வேண்டியிருக்கு. அதே மாதிரி 2 பேர்கள் கொஞ்சம் ஒப்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டியிருக்கு. அது 2ஐயும் வெற்றியாக்கி நான் ஜெயிச்சு தந்துட்டேன். நீ ஜெயிச்சு அடுத்து என்னையை பார்ப்பேன். உன் மகனுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸில் தெளிவாக நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வண்டி வாங்கின சொந்தமான ஒரு பிஸ்னஸ் நடத்த இஷ்டம் இருக்கா? இந்தா என் பேரை போட்டுக்கா, கோடீஸ்வரன் ஆயிடுவேன். வெற்றி உண்டு மகனே. முன்னாடி வந்து ஒரு 4 ஏக்கர் முன்னாடி வந்து 3 பேர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த 4 ஏக்கருக்கு ஒலி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்காம இருக்கிறாங்க. கொடுத்துருவோம், நான் கொடுக்க வைக்கிறேன். கனியை கொண்டு அங்கே வைக்கணும். அந்த இடத்துல ஜெயிச்சிருவோம், போகலாம். என் பையனுடைய வாழ்க்கையையும் உடல்நிலையும் நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. உன் பையனுக்கு என்னக்கா? வரலாம். ஒரே முறைதான். இவன் பேசுவானாடா? பேசுவியா? கொண்டா கையை கொண்டா. உன் பேர் வேறுடா? பேசுகிற ஆற்றல 6 மாதம் கழித்து கொடுப்போம். கால் வந்துட்டு வா. குழந்தைக்கு வந்திருக்கீடா? குழந்தை வேணுமா? கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு இந்தா வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளைய ஊனம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வெற்றி விடு. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், சபரி மன்னவன் அருள்வான். என்னப்பா வேணும்?
ஆம்பளை பையன் பிறப்பான், ஜோதிமணின்னு பேர் வச்சுக்கான். பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலமாலை போட்டுருக்காங்க, நெத்தி உண்டு. வா பக்கத்துல. அடுத்து என் பையன் நினைக்கிற தொழில் அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டு வந்தவங்க, சினிமா தொழிலா வாங்க. அடுத்து கிருஷ்ணகிரி, கணவன் மனைவி கிருஷ்ணகிரி. சினிமா ஆசை எப்படி வந்து? சீரியலில் எதுவும் நடிச்சியா? எந்த சீரியலில் நடித்த? கர்நாடக சீரியல். இந்த விரல் அப்படி கண்ணை மூடு, தொடாத, நீ போங்கிட்டு. ஒரு பட்ஜெட் படம் ஒன்று உன் ஃப்ரெண்டுகள்லாம் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதில் ஹீரோவுக்கு 3 பேரில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீ ஒன்றைய போடணும்னு சொல்லி நீ கேட்ட, அதுக்கு அவங்க ஒழுங்கான பதில் சொல்லலையே. காலில் வந்துட்டு வா, போட வச்சுருவோமா? போட வச்சுருவோமா? உனக்கு ஆசை 30 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கிய. பட்ஜெட் படத்துக்கு 2 கோடி ரூபா தேவைப்படுது, புரியுதா? ஒரு 30 லட்ச ரூபா பாட்டரிசியமாக போட்டு ஹீரோவாக நடிக்கலாமா? பணம் இல்லை, வெறும் முகத்தை வச்சுக்கிட்டு நடிக்கணும்னு எப்படியா நடக்கும்? எப்படியோ மசக்க பண்ணிடுவோம். காலில் விட்டுவ என்ன? சாமி, இவன் இந்த ஆசையில் போய்கிட்டு இருக்கானே, இது நிலைக்குமா? இது இவன் வாழ்வுக்கு உகந்ததா? வீணாக கற்பனை பண்ணி என் பிள்ளை வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடக்கூடாத, அதுக்கு முடியும்னு சொன்னால் அவன் அந்த பாதையில் போட்டு, இல்லைனா வேறு வழியை காட்டுங்கன்னு கேட்குறேன். கால் வந்துட்டுவாங்க ஒன்று போல. அப்படியா கருசாமி? சரி, மேட்ச் அடைப்போம், அவ்வளோதான். ரெண்டாயிரத்தி 26 4வது மாதத்துக்குள்பட ஒரு படம் எடுப்பாங்க. அதில் ஒன்று சைடு ஹீரோவாக போடுவாங்க. அந்த படம் பாதிக்கு மேலே ஷூட்டிங் எடுக்க முடியாமல் நிற்கும். அதுக்கு பிறகு ஃபைனான்சர் வந்து மீண்டும் ரன் பண்ணி கதை டென்ட் மாறும்னே ரிலீஸ் ஆகிடும். நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து ஓகே பண்ணுவோம். அடுத்த உத்தரவில் அதை பற்றி நான் பேசுகிறேன். பக்கத்தில் வா, பேசுவோம். தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா. கணவன் மனைவி கிருஷ்ணகிரி. கால் வந்துட்டு வரலாம். ஐம்பது நாட்களில் வீட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கி தரேன், எல்லாம் வெற்றி ஆகிடும். நிலத்துக்கு வாங்கி தரேன், நீ ஜெயிச்சு வருவ, சந்தோஷமாக வரலாம். உங்கள் கடன்கள்லாம் தீர்ந்து வெற்றிகரமான வாழ்க்கையை கூட இருந்து காப்பாற்றி தரேன். ஆமாம், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஒருத்தனும் கொண்டு போக முடியாது, தைரியமாக இருக்கலாம், சென்று வரலாம். வாடா கிருஷ்ணகிரி. அவனுக்கே 1 2 3 4 5 6 காளியம்மன் கோயில் இருக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில்? அவ்வளோபாங்க. எனக்கு இன்னும் புரியலப்பா. ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி கோயில். அம்பாள் மாரியம்மா எங்கே இருக்கா? அப்படின்னு என்ன கால் வந்துட்டுவாங்க. பக் பக் ஜக் ஜக் மீன் 1 2 3 4 5 6 7 8 9 10. வெட்ட வழியாக தெரியுது, மலையாக தெரியுது, அதாக தெரியுது, இதாக தெரியுது. கேட்டு பார்ப்போம். வீட்டுக்கு தென்பால் சென்று பார்த்தால் விவசாய நிலங்கள் இருக்கா? அதுக்கெல்லாம் அங்கே தள்ளி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மலைகள் குன்றுகளாக தெரியுதே, இருக்குதா? உங்கள் ஊர் அதுதான். அப்போ காலில் வந்துட்டுவாங்க. பார்ப்போம். என்னடா போத்தி, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேனே. வெற்றி வேல் வெல்லுமடா. என்னடா வேணும் தம்பி உனக்கு? கல்யாணத்தை முடித்து வச்சுருவோம். என்ன இந்தா, முதல்ல கடனை தீர்க்கிறதுக்கு வழி 3 மாதத்தில் நடக்கும். அதுக்கு பிறகு கல்யாணத்தை பேசுவோம். வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார். வா. சரி, பூமாலை கனி வச்சுருக்கவங்க வரிசை. யாரெல்லாம் வந்தீங்க?
கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளால் மன வருத்தமும் வேதனையும் இருக்குது. அதை தெளிவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பேத்தியினுடைய வாயை திறந்தாச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும். வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன்ப்பா. வெற்றிகரமாக நடத்தியாச்சு. சந்தோஷமாக இருக்கணும். அவனை கொஞ்சம் மனம் திருத்தணும். புரியுதா? வேறு வழியில் தான் முடிக்கணும். எஸ், ஓகே. திருவண்ணாமலை எல்லை குடும்பத்தோடு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். உன் பேர் என்ன? சடையா? அடையா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வரலாம்ப்பா. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன்டா, அங்கே உள்ள 2 கன்னி தெய்வங்கள் இருக்குது. கன்னிமார் அம்மன் அப்படின்னு 2 தெய்வம் இருக்குது. அதே மாதிரி இறந்து போன ஒரு ஆன்மா ஒன்று தெய்வமாக வருது. ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக வீட்டில் உனக்கு தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண கஷ்டமும் கடன்களும் மன வருத்தமாக இருக்கும். அதனால் என்ன விஷயம் வச்சிருக்கா? கால் வந்துட்டோம். என்னென்னு கேட்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக வேறு எதுவும் மந்திர தந்திரங்கள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு சில இடத்துல ஒரு சில அடையாளங்களை நாங்கள் கண்டு எடுத்தோம். அதனால் உள்ள ஒரு சந்தேகம் எங்களுக்கு தீரணும்னு கேட்டு வந்திருக்கலாம். உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. என்ன முடிக்கிற? உனக்கு தெரியாதா? அப்போ வேற என்ன வேணும்ப்பா? அவங்களால உருவாக்கப்பட்டது தான் அந்த ப்ராப்ளம். புரியுதா? அந்த உன்னுடைய உரிமையை வாங்கித்தாரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி 3 மாதம் டைம் இருக்கு. பொறுமையா வரேன். அடுத்த உத்தரவில் உங்கள் அப்பா பற்றி பேசுவோம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அப்படியா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? பொய் மாதிரி தெரியுது. எந்த இடம் காஞ்சிபுரத்தில்? 1 2 3 4. உங்கள் எல்லையை தாண்டி தான் காஞ்சிபுரத்து ஊருக்குள்ளே போகணும். அதுதானே? 1 2 3 4 இடது பக்கத்தில் வயக்காடு ஓடை, வலது பக்கத்தில் பழைய காலத்து மாளிகை. இடதுபுறத்தில் மெயின் ரோட்டில் இடதுபுறத்தில் வயல் வழிகள் ரோடுகள் இருக்கு இல்லையா? வலதுபுறத்தில் பழைய காலத்தில் கட்டின சில வீடுகள்லாம் கிடக்க. அதானே உங்கள் ஊர்? கால் வந்துட்டு வரலாம். சப்பா, என்னப்பா வேணும்? உடம்பு சரியில்லையா? பக்கத்தில் உட்காருங்க. உச்சந்தலையில் உட்காந்து அடித்து ஒரு ஆவி இறங்குனது மாதிரி உடம்பெல்லாம் அடக்கி, அதுக்காக எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம், தெளிவு கிடைக்கல. அதனால் இது உண்மையிலேயே நோயா இல்லாட்டா மனப்பேய் பிடிச்சி அலைதாளா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? இதை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுவாங்க. சிங்காரா வேலா சண்முகனே சுகுமாரா. 3 முறை என்னைய பார்க்க வரணும். சரியாக்கி தந்துருந்தேன். என்ன? இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா, தேய்ச்சி குளிச்சுக்கா, மனமாற்றம் உடல் மாற்றம் கிடைக்கும். அதே காஞ்சிபுரம் இடம் சம்பந்தமான மனக்குழப்பம் உடையவர்கள். என்னப்பா இடம்? ரோடு பெருசாகிறாங்கய்யா. இது வச்சு தான் என் வீடு பெருசாகணும். இது பக்கம் நிறைய இடம் இருக்குதுய்யா. பாதிக்காக கொடுத்தா போகிறோம். யார் தரணும்? அரசாங்கம் வரலையா? பாதிக்காக பார்த்துணும். கண்ண முடுங்க, உட்காருங்க, அங்கே போயிட்டு வாங்க.
இப்போ உன் வீட்டையும் சேர்த்து அளந்து பார்த்தா அதுவும் கூட அரசாங்கம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் வருது. நல்லா புரிஞ்சுக்கப்பா. ரொம்ப முண்டுனோன்னா ஒண்ணும் இல்லைன்னு ஆயிருவேன். அதனால் 6 மாதம் அமைதியாக போடு. என்ன? சரி. ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுக்கு பிறகு உன் இடத்துக்கு பணம் தாரேன். கவர்மெண்ட்லேருந்து பணம் வாங்கி தாரேன். வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? ஓகே, கரெக்டு. சரி, பார்ப்போம். வேறு யார்? ஆமாம், அவனை கூப்பிடுவா. சரி. ஆந்திரா பாடர் யாரு? ஆந்திரா பாடர். பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? காலில் வந்துட்டு வா. என்னம்மா? தமிழ் தெரியாது. என்னம்மா அவளுக்கு? காலில் வந்துட்டு வாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? தமிழ் தெரியாதோ? வா, உட்கார். ஒரு பிள்ளையினுடைய அம்சத்துப்படி, ஒரு பிள்ளையினுடைய ஜாதக அம்சத்துப்படி ஒருத்தர்கிட்ட நிறைய பணமை கொடுத்து ஏமாந்து வேதனை அடைஞ்சிருப்ப நீ. அதே மாதிரி இப்போ ஓராண்டு காலங்களாக தொழிலும் கடனும் போன்ற வேதனைகள் வீட்டுக்குள்ள இருக்கும். ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத துன்பமும் இருக்கும். அதனால் இப்போ இந்த வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துக்கு 1, 2, 3, 4 ஆனி மாதம் 20ஆம் தேதி, தமிழுக்கு ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் இவளுக்கு அழைப்பு வரும். அந்த இடத்துல இவளுக்கு வருமானமும் கிடைக்கும். இந்தா ஜெயிச்சுத்தாரேன். நல்லா புண்ணியமாக இருப்பாங்க. பாலக்காடு பாலக்காடு கருப்பசாமி, என் வீட்டில் எனக்குன்னு எந்த ஆறுதலும் இல்லை, என்னை நல்லாக்கித்தாங்கன்னு ஒரு பொம்பளை கேட்குறான். என்ன விருதியாதே? சபாஷிடா, சபாஷ். நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட முடியாது. 1, 2, 3. ஓ, 4 சேர்த்து ஒரு ஓ ஓ ஓ தமிழ் புரியுமானல்ல? உன் வீட்டுக்கு போகிற அந்த எல்லைக்குள்ளே நாகம் சம்பந்தமான தேவி சேத்திரம் இருக்கா? வீட்டை தாண்டி போனால் அங்கே ஒரு சிறிய ஆறு தோடு உண்டு உண்டா? அதில் இடது பக்கம் போயிட்டா மெயின் ரோடு, வேறு ஊர்களுக்கு போயிடலாம். அதான் உங்கள் இடம். கால் வந்துட்டு வா. ஆதி அந்தமில்லாத அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. உன்னுடைய வீட்டுக்காரரை போய் பார்த்தேன். யாதொரு நிலையான உழைப்பும் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறார். இப்போதைக்கு கடன்களும் மன உபாதைகளும் இருக்குது. உன்னுடைய உடல்நிலைகளும் பொருளாதார நிலைகளும் பாதிக்கப்பட்டு வழியில்லாத துன்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு யாருடைய உதவியாவது வேணும். அதுக்கு கருப்பசாமி தான் எனக்கு கருணை புரியணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. பருவம் பார்த்து அருகில் வந்து வைக்கமா, பழக வந்த அழகன் முன்னே கொண்ட கோபமா. வா, உனக்கு இப்போ பணம் கிடைச்சா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா பணமும் கிடைக்கும், வீட்டுக்குள்ள அமைதியும் கிடைக்கும், சண்டை இல்லாமல் வாழ வைக்க போயிட்டோம். அதே பாலக்காட்டு எல்லை குழந்தையின் வளர்ச்சி பற்றி கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரணும். யாரு? உட்கார்.
இந்த பையனுடைய மருத்துவ செலவுக்கு பல கோடிகள் தேவைப்படுது. ஆனால் அரசு உதவியால் இவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க.